கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழனி கேம். அந்த கேம் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இன்னைக்கு பழனி ஏறி போறோம். அங்க பாத்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும். இப்போ வந்து ஒண்ணா பார்த்துட்டு போலாம் போட்டோலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சிட்டு வரலாம். குளிக்க மாட்டோம். அங்க ஒருத்தந்து வரான் குளிச்சிட்டு. ஆமா நம்ம குளிச்சிட்டு தான் போறோம் இப்போ பழனிக்கு. நான் குளிக்கலாம். குளிச்சிட்டு வீடியோ வந்து திருப்பதி வரும் கைஸ், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் போடுவேன் சண்டே. இன்னைக்கு இல்லை கைஸ், சண்டே போட மாட்டேன். இன்னைக்கு ஈவினிங்கே போட்டுடலாம். ஆமாம் கைஸ், நான் சொல்கிறேன்னா யூடியூப்லாம் அவங்க போட்டேன். இல்லைன்னு நாங்கள் நாளைக்கு வரவே மாட்டோம். அவன் நாளைக்கு வர நாளைக்கு நான் வீடியோவே போட மாட்டேன் கைஸ். ஸ்டெப்ஸ் நம்ம குளிச்சிட்டோம். இப்போ ஒன்றா பார்த்துட்டு போனால் கையில் பூ வச்சுக்கலாம். ஐயோ எங்களோட கீழே வந்து விழுகும் அப்பப்போ விழுகும். அது இதை எடுத்துட்டு போ. இங்கே வந்து பூஜையெல்லாம் போடு. போட்டாச்சு. படிக்கணும்பா சாமியே. அது முருகன், அது முருகன் சாமி. ஐயப்பான்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் ஐயப்பன் மாலை போட்டிருக்கேன். இவன் கடைக்கு எதுக்கு நான் போடுறது? இவன் கடையில் டீ எடுத்துட்டு போ. இதா இங்கே பாட்டு பாடம் கைஸ். இங்கே பாட்டு பாடம், அது பாட மாட்டேங்குது, என்னன்னே தெரில. இது என்னது கைஸ்? ரஜினி கைஸ், தலைவர் கைஸ். நம்ம கையில் வச்சுருக்கோங்க கைஸ். சவுண்ட்லாம் அதிகமாக தான் இருக்குது, தெரில. ஏதோ இங்கே எடுத்துட்டாங்க போல. அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. ஐயோ இப்போ கேட்குற அந்த பாட்டு சொல்லுங்க. அந்த டீ கடையில் இந்த யாரே நல்லா இருக்கணும். அந்த டீ கடைக்கு போ. பாட்டோடது கைஸ். படிக்கட்டு ஏறலாம். இங்கே வேட்டி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாற்ற முடியாது, காசு கேட்பாங்க. சரி வச்சு இதை உள்ளே வச்சுட்டு ஒரு கோயிலாம் மேலே பார்க்கலாம். சிவன் கோயிலாம் மேலே இருக்கு. இதுக்காச்சும் கொஞ்சம் படி தான் இருக்கும். திருப்பதியில் பாருங்க நிறைய படி இருக்கும். ஆமா கைஸ், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது சாங்லேயே சொல்லியிருப்பாங்க. பழனின்னு எழுதியிருக்காங்க எழுத்துல. இந்த சாமி வந்து ஸ்டார்ட் பண்ணு. இது வந்து பைரவர் கைஸ். கும்பிட்டோம். இது என்னது கைஸ்? மண்டபம் கைஸ். இது வந்து உள்ளே போயிடலாமா? ஏய் எங்கேயும் வந்துட்டோம் கைஸ். நம்ம உள்ளே போனோன்னா ஒரு சாமி மாதிரி இருக்கும். நான் பார்த்ததே இல்லை ஒரு வருஷத்துக்கு. இது கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். பெருசாக்கிட்டாங்க. இது இருக்கட்டும். இது கொஞ்சம் பக்காக, இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக்காக வர மாதிரி இருக்குது ஸ்க்ரீனு. இது என்னது கைஸ்? முருகனை காணவே காணும். ஹெல்மெட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஆமாம், இது செய்யலை போல கைஸ். கரெக்டாக சரி, எல்லாரும் மேலே பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தான் முருகன் இருக்காங்க. ஏன்னா அவங்க காட்டுட்டு போனேன்னா இது சரி, இதுக்கு இதை போட்டலாம். போட்டாச்சு. இப்போ கையில் நோட்டஸ் வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல டெக்கரேஷனோட செம்மையாக பண்ணியிருக்காங்க ரோப்ளாக்ஸில். அந்த காலத்து இது மாதிரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பழனி மாதிரி இல்லை. இது என்ன முருகன் இருக்காங்க. ஆமாங்க டேஞ்சராக
ரெண்டுக்குமே பிடிக்கும் முருகன் நான் சொல்லுவேன். சவுண்டா இருக்கும் கைஸ். நம்ம அங்க ஒன்று பார்க்காம விட்டோம். அதுக்கு நான் என்னோட ஃபோனையும் வச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபோனில் உங்களுக்கு எடுத்துட்டு என்னோட ஃபோன் எடுத்துட்டு நம்ம இன்னொன்று பண்ண மறந்துட்டோம். கைஸ் பெல் வந்துதான் கைஸ். கிளம்பா எல்லாம் கும்பிட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் காளியாத்தா வந்து இதுதான் காளியாத்தா என்னன்னு பார்ப்போம். ஆமாம் கைஸ் காளியாத்தா. ஐயோ பட்ட விட்டாங்க. யார் இது சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க கைஸ்? அப்படி சுற்றிட்டு வரணும் கைஸ், இப்படியே சுற்றிட்டு வரேன். நம்ம சாப்பிட்டு இருக்கோம். முருகன் அப்புறமா பார்க்கலாம். இன்னைக்கு நான் காமிக்க மாட்டேன் முருகனை. இப்போ காமிக்க மாட்டேன். எதுக்கு காமிக்கன்னு கேட்டால் அது சத்தியம் சொல்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்கணும். அவ்வளோதான், இதுக்கும் போட்டாச்சு. அங்கேயே வந்திருக்கோம். சிவன் படம்லாம் இருக்கு. சேர்லாம் வச்சிருக்காங்க. பாட்டு பாடலாம். இருக்குன்னு பாட்டு பாடலாமா? அது பாட்டு பாடலையா? சரி இது வாசிப்போம். இதில் வாசிக்கிறது இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு இருக்கோம். ட்ரம்ஸ் கைஸ் மெயின். வாசிக்கிறது தெரியல, ஆனால் வாசிக்கிறோம். என்ன கையில் தூக்கிட்டு இருக்கோம். சேர்ஸ்லாம் இருக்கு, உட்காந்து பார்க்கலாம் பாட்டை. ஒருவேளை மேரேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.
சூரியன் சாமி இருக்காங்க, நடுவில் உட்காந்து யோகா பண்ணலாமா? பண்ணனா சாமி தான் அடிப்பாங்க. இங்கே பாருங்க உட்காந்துருக்கோம் நம்ம. இது என்ன இடம்னு போய் பார்க்கலாம். போகிறோம் போயிட்டோம். இது வந்து என்ன கதைனா, ஒரு ஊர்ல பிள்ளையார் இருந்தாங்க. அந்த பிள்ளையார் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. என்னன்னா இதில் விஷயம் நான் ஒன்றா சொல்கிறேன். இது வந்து அந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். சிவன் வந்து அந்த அந்த அவர் வந்து ஞானப்பழம் தராரு. ஞானப்பழம் வந்து யார் இந்த உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்க தான் வந்து இந்த ஞானப்பழம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் நின்று பார்க்குறாங்க. முருகன் வந்து மயிலத்துக்கு இந்த உலகத்தையே சுற்ற போகிறாங்க. விநாயகர் வந்து அவங்க அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. முருகன் வந்து சுற்றிட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. நின்று ஞானப்பழம் எனக்குத்தான் அப்படின்னு விநாயகர் சொல்கிறாங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னப்பா இவர் வந்து வந்துட்டார் பழனிக்கு. அதனால தான் ஓடி வந்துட்டார் ஔவையார்கிட்ட வந்து இதான் பழனியில் வந்து அவர் உட்காந்துட்டார். ஒரு ஐயர் தான் வந்து அவர் சிலையாக மாறுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணார். அதான் இந்த கதை. அதனால தான் பழம் அப்படி, ஏன்னா ஞானப்பழம்னு வருதுல்ல, அதனால தான் பழனி அப்படின்னு வருது. அதான் கதை. அதனால தான் பழனிக்கு பழமுக்கு தான் பழனின்னு வந்திருக்கு. இப்போ வாங்க முருகனை பார்க்க போகலாம். ஆமாம் கைஸ், அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வீடியோ பண்ணலாம் டெய்லி வரும். அது பெல்லை பார்த்தீங்களா கைஸ், எங்கே நின்றுட்டு இருக்குன்னு? நம்மளோட முருகனை பார்க்க போகலாம் மட்டும். இது கொஞ்சம் ஒரு பக் இருக்குது, அதை காட்ட முடியும். பாருங்க, மேலே போக முடியலையா? அது முன்னாடி பாருங்க, அது காட்ட மாட்டேங்கிறாங்க. இது ஒரு முன்னாடி பாருங்க, முன்னாடி பார்த்தா முருகன் பார்த்தாங்க. என் பேர் அபிஷேக் தான். முருகன் கோயிலில் வேலை முடிச்சு. சரிங்க, எல்லா சாமியும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. சரிங்க, அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடலாம் டெய்லி வரும். சரி, ஓகே கைஸ், பாய் பாய்.